சபதம் பண்ணிட்டு வராள். இன்னும் எந்த பாப்பியானவன் என் ராமனக்காடு போகணும் நினைச்சானோ அந்த பாப்பியானவன் தேவதானாம் பித்ருணாஞ்ச மாதா பித்ரோஸ்ததைவ ச ஆஸ்மகார்ஷீத் சுஷ்ரூஷாம் யஸ்யார்யோனுமதே கதஹ. தங்கள் குலதெய்வத்தை ஆராதிக்காமலே சாகனமவன் சாத்தங்கள் எல்லாம் விட்டு உண்ணம் பிதர்களுடைய சாபத்தை அடையணும். உயிரோடு இருக்கிற போது மாதா பிதாக்களுக்கு அவன் சொன்னத்தை கேட்காமல் பணிவிட பண்ணாமலே சாகனம் அந்த பாபினாலாம். தேவதானாம் பித்ருணாஞ்ச மாதா பித்ரோஸ்ததைவ ச மாஸ்மகார்ஷீத் சுஷ்ரூஷாம் யஸ்யார்யோனுமதே கதஹ. அதையும் தவிர்த்து எந்த பாபியானவன் ராவன காடு போகணும்னு நினைச்சானோ அந்த பாபி அம்மாவை கைவிட்டோம்னா சாப்பாடு போடாம அவளை தவிக்க விடணும். அவன் இங்க சொல்லிட்டார் மாதா பித்ரோஸ்ததைவிச்சான்னு சேர்த்து சொன்னால் அது போறாதான். அபாஸ்ய மாத்ரு சுஷ்ரூஷாம் அனர்த்தே சோபதிஷ்டதாம் அபாத்ரவர்ஷீ பவது யஸ்யார்யோனுமதே கதஹ. அபாஸ்ய மாத்ரு சுஷ்ரூஷாம் அனர்த்தே சோபதிஷ்டதாம். அம்மாவுக்கு சுஷ்ரூஷ பண்ணாம அவளை தவிக்க விட்டு ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுக்காம அம்மாவை பறக்க விடணும். பரமான அர்த்தங்களை அவன் அடையணும் நாளாம். அனர்த்தே சோபதிஷ்டதாம். அவன் அம்மாவை தவிக்க விட்டவன் நன்னா இருக்க முடியாதா? பரமான அர்த்தங்கள்லாம் அவனுக்கு வந்து சேருமா? எதிர்பாராத அனர்த்தங்கள்லாம். இதை தனியா வேற சொல்றாள் பரதன். என் ராமனக்காடு போச்சொன்ன பாபி அம்மாவை கைவிட்ட பாபத்தை அடைவது போல அடையணும் நாளாம். அதையும் தவிர்த்து எந்த பாபி ராமனக்காடு போகணும்னு நினைச்சானோ அந்த பாபியினுடைய பொருள் சாதுக்களிடத்திலேயே போய் சேரப்படாது, தர்ம காரியத்துக்கே கொடுக்கப்படாது. போக்குரி சாக்கிட்டா அவன் பணம் போய் சேரணும். அபாத்ரவர்ஷீ பவது யஸ்யார்யோனுமதே கதஹ. அபாத்திரத்துல வருஷிக்கணும் நாளா. அவன் வாரி கொடுப்பான் சிலவன் செக்கில் அப்படியே ஒருமனை 1000-2000 கொடுத்து விடுவான். போக்குரி சாக்கரிக்கு பயந்துகிட்டு வெளியில சொல்லாம விதுர நீதியில சொன்னாள் நல்ல சொத்து போகணுமே. ஆனா 2ல் 1 இருந்தா போடும் நாள். என்ன நாள்? அபாத்ரே பிரதிபத்திஷ்டா பாத்ரேச்சா பிரதிபாதனம். உன் அயோக்கியனை கொடுத்தா போறோம், உன் யோக்கியனை கொடுக்காமல் இருந்தா போறோம். இந்த 2ல் ஏதாவது 1 இருந்தா போறோம், அழிஞ்சு போடும் சொத்து. பிரம்மணாயோத்யதாம் பூஜாம் விஹந்து கலுஷேந்திரியா பாலவத்சாஞ்சகாம் தோக்து யஸ்யார்யோனுமதே கதஹ. எந்த பாபி ராமனை காடு போகணும் நினைச்சானோ அந்த பாபியானவன் வேதவித்துக்கு தானம் பண்ற போது குறுக்க போய் நின்று தடுக்கணும் நாளாம். அப்படி ஏதாவது சாதுக்களுக்கு யோக்கியாளுக்கு கொடுக்குறேன், நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு ஒருத்தன் போவான். அவர் வைதிக்கு இருக்கிறதுக்கு இவ்வளவு நல்ல வேட்டி வாங்கி கொடுக்குறேன், அது வந்து திருநாகேஸ்வரம் வேட்டி இருக்கு 3.25 ரூபாயில, அதை வாங்கி கொடுக்கும்போது மொட்டமான வேட்டி எதையாவது சொல்லுவான். அவருக்கு அத்தனை கொடுக்காதேன்னு போய் தடுப்புனா ஏதாவது பெரிய சம்பத்தை சத்திரம் கட்டுறேன்னு ஆரம்பிப்பான். சத்திரம் என்னதுக்கு சார் இந்த நாளில் கட்டுறேன், அதெல்லாம் வேண்டாம், பேசாம பணத்தை பேங்க்ல போடுவோம். பிரம்மணாயோத்யதாம் பூஜாம் விஹந்து கலுஷேந்திரியா பாலவத்சாஞ்சகாம் தோக்து யஸ்யார்யோனுமதே கதஹ. எந்த பாபி ராமனை காடு போகணும் நினைச்சானோ அந்த பாபியானவன் பசுமாடு கண் போட்டு 10 நாளைக்குள்ள கறந்து சாப்பிடக்கூடாது. சாஸ்திரப்படி 10 நாளைக்குள்ள கறந்து சாப்பிட்ட பாபத்தை அடையணும் நாளா. அவன் கண் போட்டு 10 நாளைக்கு மேலதான் அந்த பாலை உபயோகப்படுத்திக்கணும், அதுக்குள்ள உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த பாலை கறந்து சாப்பிட்ட பாபத்தை அடையணும் ராமனை காடு போகணும் நினைச்ச பாபி நாளாம் பரதன். அதையும் தவிர்த்து எந்த பாபி ராமனை காடு போகணும் நினைச்சானோ அவன் பாயசம் கிருசரம் சாகம் நல்ல பாயசம் எள்ளுண்டே முதலிய பட்சணங்களை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணானே. அவன் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கானே, வேற புறத்தியாருக்கும் கொடுக்காம அவனே சாப்பிட்டு அப்படி சாப்பிடுவான். சிலவன் அவன் உத்தரவும் கொடுக்க மாட்டான், அவனே சாப்பிட மாட்டான். அவன் சுவாமியும் கட்சி சர்க்கத்திலையும் அதை போய் சொல்ல போறாள் பரதண்டத்துல. அவன் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாம இந்த வஸ்துக்கள்லாம் பண்ணி எனக்கு பிடிக்கும் பாயசம், எனக்கு எள்ளுண்டை பிடிக்கும்னா இவனுக்கு எள்ளுண்டை எல்லாம் அப்புறம், இவனுக்கு இப்போ எள்ளுண்டை இல்லை, எள்ளுண்டை எல்லாம் அப்புறம் பண்ணி போடுவா. இருக்கிறவா ஆறா இருந்தாக பண்ணி போடுவா, இல்லைன்னா அதுவும் இல்லை. விருதாவா சாப்பிடக்கூடாது.
அது ஏதாவது பைத்திருக்கமான கர்மாவில் ஒன்னாலும் தேவதாராதனத்துக்கு உபயோகப்படுத்தி அந்த சேஷத்தை சாப்பிடணும். அப்படி இல்லாம சாப்பிட்ட பாபமும் ராமனை காடு போகணும்னு நினைச்ச பாபமும் ரெண்டும் ஒன்னும் நாள் பரதன். எந்த பாபி ராமனை காடு போகணும்னு நினைச்சானோ தர்மதாரான் பரித்யஜ்ய பரதாரான் நிஷேவதாம் தர்மதாரான் பரித்யஜ்ய பாணிகிரகணம் பண்ண பத்னியை கை விட்டுவிட்டேன். யாரையாவது இழுத்து கொண்டு ஆத்திர வச்சு விடுவான், அவளை எங்கேயாவது சோத்துக்கு பறக்க விட்டுருப்போம். அந்த மகாபாபி எந்த நரக்கத்தை அடையணும் அந்த நரக்கத்தை அடையணும் ராமனை காடு போகணும்னு நினைச்ச பாப்பியும் நாளா. ஆமா, இந்த டிவி பைத்தியம் கீச்சங்கள்லாம் இந்த ஸ்திரீயை தள்ளி வைக்கிறது, சுமங்கிகள் அழ பண்றது இந்த குடும்பத்திலாம் வரும். இந்த டிவின்னு ஒரு வியாதி இருக்கே, அது சித்த பிரமம். இதெல்லாம் சுமங்கிலிகளை அழவிட்டு தள்ளி கிள்ளி வச்சு வேற கல்யாணம் பண்றது, அடிக்கிறது, இது பண்றது, அவளுக்கு சொத்து கொடுக்காம வச்சு விடுறது, சாப்பாட்டுக்கு இல்லாம பண்ணிவிடுறது. அப்படி பண்ணின குடும்பத்திலாம் இந்த வியாதியெல்லாம் வருவான்.